எஸ்ஆர்எம்யூவின் இல்லத்திலிருந்து மீண்டும் ஒரு வலிமையான கேள்வி எழுகிறது. இன்னும் எத்தனை கக்காயங்கள்? இன்னும் எத்தனை உயிர்கள் ஆபத்தில் போக வேண்டும்? ரயில்வே தொழிலாளர்கள் எக்ஸ்பெண்டபிள் அல்ல. இந்திய ரயில்வேயின் முதுகெலும்பு அவர்கள்தான். சரியான பயிற்சி இல்லாமல் ஆபத்தான பணிகளில் தொழிலாளர்கள் ஈடுபடுத்தப்படுவது சாதாரண தவறு அல்ல. அது நேரடியாக உயிருக்கும் பாதுகாப்புக்கும் எதிரான அச்சுறுத்தல். லோகோ பைலட்ஸ் கடுமையான வெப்பத்தில் கேபினில் பணியாற்றுகின்றனர். கேப் ஏசி பற்றி உத்தரவு வந்தது, கோப்புகள் நகர்ந்தது, வாக்குறுதிகள் கொடுக்கப்பட்டது. ஆனால் தரையில் இன்னும் துயரம் தொடர்கிறது. அடிப்படை பணியிட வசதிகளும் மறுக்கப்படுகின்றன. ஏசி வாக்குறுதி தாமதமாகிறது. ஆனால் தொழிலாளர்களின் சிரமம் தினமும் அதிகரிக்கிறது. ரன்னிங் ரூம்களில் தொழிலாளர்களுக்கு பாதுகாப்பான, சுத்தமான உணவு வழங்கப்பட வேண்டும். காலாவதியான, பூஞ்சை பாதித்த உணவு வழங்கப்படுவது தவறு மட்டுமல்ல, அது தொழிலாளர்களின் மரியாதைக்கு எதிரானது. குட்ஸ் க்ரூ இயந்திரங்கள் அல்ல. நீண்ட நேர வேலை, மேன்பவர் குறைவு, மானிட்டரிங் இல்லாமை, அதிக பணிச்சுமை இவை தொழிலாளர்களையும் ரயில்வே பாதுகாப்பையும் பாதிக்கின்றன. எஸ்ஆர்எம்யூ இதற்கு வலிமையாக குரல் கொடுக்கிறது. விதிகளை நடைமுறைப்படுத்துங்கள். பாதுகாப்பை உறுதி செய்யுங்கள். தொழிலாளர்களை மதியுங்கள். ஏனெனில் தொழிலாளர்கள் ஆடம்பரம் கேட்கவில்லை. அவர்கள் கேட்பது அடிப்படை உரிமை, அடிப்படை வசதி, மரியாதை மற்றும் நீதி. எஸ்ஆர்எம்யூ ஒன்றுபட்டு நிற்கிறது. ஒற்றுமை, போராட்டம், வெற்றி.